ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்முடைய இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். இது வா தமிழாவா சீசன் 6 எபிசோடு 18. அப்பாவை ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ளாத மகன்கள் மிஸ் அப்பாக்கள். ஸோ இதுக்கான நேரலை டிபேட்டை நம்ம ஏற்கனவே முதல் பாகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரெண்டாம் பாகத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறீங்க. ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை பண்ணுங்கள். அண்ட் ஸோ அதுதான் அந்த சாரி கேட்கணும்னும் பொழுது அந்த அப்பா கேட்ட ஒரு விஷயம் வந்து 500 ரூபா பணத்தை திருப்பி கேட்டேன் அப்படின்றதா இருக்கட்டும். இன்னொரு இந்த பையனோட அப்பாவுக்கு இன்னுமே புரியல அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பையனுக்கு என்ன அவர் பண்றாரு தப்புனே புரியல. இப்ப இங்கே பேசிடுவோம்ப்பா, உனக்கு என்னப்பா இன்னும் அதெல்லாம் இப்பவே சொல்லுப்பா அப்படின்றாரு அவரு. அவன் அந்த பையன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரில. அவருக்கு அதுவே அந்த பேஸே அவருக்கு புரியாம இருந்தது அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல. அப்புறம் அவருமே சாரி கேட்டார், உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா சாரி அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாருமே சாரி கேட்டாங்க. அப்பாக்கெல்லாம் கூத்து தட்டாமல்லாம் சுத்தினாங்க. ஆமாம், எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. தட்ஸ் ஆல். அதில் திருப்பி வந்து கடைசியாகவுமே வந்து கவர்மெண்ட் வேலை. அப்புறம் அந்த பையன் சொல்லிட்டான், எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லிட்டான் ஓப்பனாகவே. அந்த பையன் வந்து அதுக்காகவே வந்திருந்த மாதிரியே இருந்தது. நீ அங்கே போய் என்ன கேள்வி கேட்குறோ கேளு, நான் அங்கே போய் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். பசங்கள் வந்து ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த ஷோ மூலமாக எனக்கு புரிஞ்சது. நிறையா பசங்க ரொம்ப தெளிவாகவும் அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கிளியராகவும் இருந்தது. அதாவது தெரியுது ரோட்டு கடை ஆயாக்கிட்ட 5 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்டு கை கழுவிட்டு போற கதை இப்ப இல்லைன்றது எல்லா பசங்களுமே தெரிஞ்சிருச்சு. அதனால எல்லாருமே உழைச்சாகணும், இல்லைன்னா எவ்வளவு நம்ம கிட்ட வரமாட்டாங்கன்றதும் தெரிஞ்சு போச்சு. ஆமா, அதனாலே ரொம்ப கிளவராகவும் ரொம்ப திறமையாகவும் பசங்க இருந்தது தான் வந்து நிதர்சனமான உண்மையை நான் இந்த ஷோல பாக்குறேன். எஸ், ஓகே. மீதி இருக்கிற கமெண்ட்கள் அப்படியே படிச்சிடுறேன். ஓகே. ஸோ ஷஹீதா வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. சரண்யா வந்து சொன்ன விஷயங்கள் ஓகே. அண்ட் கௌரி ரமன், கௌரி செழி அண்ட் சுகுணா தேவி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஹாய் சொல்லியிருக்காங்க. பராசக்தி சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டிலும் கேட்கிறார்கள், போன் ஒரு இடத்தில் இருக்கும், ப்ளூடூத் ஹெட்செட் உடன் நான் வீடு முழுவதும் அலைவேனாக்கும். என்னை வெறுப்பேத்துற வெஸ்டர்ன் மியூசிக்கை மாற்றி நான் அலறி எடுத்து வர வேண்டிய நிலை. ஜாக்கி தொடங்கி விட்டாரா என கேட்கிறார்கள். ஓகேவா? ஓகே, நைஸ் டு ஹியர் ஆக்சுவலா. என் அப்பா கிட்ட இருந்து எவ்ரி வீக் அந்த டைலாக் வருமா. ஜிஜே என்ன டைலாக்டா, என்ன டைலாக்னு தெரியல. ஏதோ எங்க அப்பாவிடம் இருந்து அந்த டைலாக் வரும் போட்டிருக்காங்க. நாளைக்கு லீவ் முன்னாடி சொல்லி நம்ம சொல்லிட்டோமா முன்னாடி? இல்ல சார், இல்ல நாளைக்கு லீவ் கண்டிப்பா. ஏன்னா நாளைக்கு குட் பேட் அக்லி படத்துக்கு போகணும். ஓகேவா? ஜாக்கி சினிமாஸ்க்கான வேலைகள் பண்ணல, ஜாக்கி டிவிக்கே பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால. ஓகே. ஸோ நிறைய சொல்லியிருக்காங்க, மை அப்பா வந்து வெரி லவ்ஸி ஹஸ்பண்ட் பட் வண்டர்ஃபுல் அப்பா அப்படின்னு இருக்காங்க. அது நிறைய அப்பாக்கள் அந்த டைமில் இருந்தவங்க லவ்ஸி ஹஸ்பண்ட் தான், பட் தே வில் பி அ வெரி குட் ஃபாதர். நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னதுமே, எங்கள் அப்பாட்டே நான் சொல்லியிருக்கேன், யுவர் வெரி குட் ஃபாதர் பட் யுவர் நாட் அ வெரி குட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் ஹஸ்பண்ட் மெட்டீரியல்னா அப்போ ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நடந்துப்பாரு, அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். பட் எனக்கான விஷயங்கள்னு வரும்பொழுது பெருசாக இப்போ எங்கள் அப்பா வந்து என்னென்னா, இப்போ இவங்க அப்பா ஜாக்கியோட அப்பா வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, திட்டுவாங்க அடிப்பாங்க, அந்த மாதிரி என்ன எதுவுமே என்ன அவர் என் மேல அவர் கை வச்சதே இல்லை. ஆமா, நீங்க தான் கை வச்சிருக்கீங்க. கரெக்ட். அதுக்கு என் கண்ணாடிலாம் போட வேண்டியது. ஸோ சீனு ஒரு தடவை எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாருன்றதுக்காக நான் ஒரு 1.5 months அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன். சீ அப்படின்ட்டாரு ஏதோ பேசும்போது, என்ன இப்படி என்ன சீ சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காக நான் எங்கள் அப்பா கிட்ட பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக எனக்கும் நான் அப்போ வந்து ரொம்பவே வந்து இப்போ ரொம்ப தடிப்பு அவ்வளோதான். அவங்க அப்பா ஏதோ வந்து இது எப்படி வந்து ஸ்கூல் ஃபீஸ் வேறு கட்டணும் அப்படின்னு ஏதோ சொன்னார் போல இருக்கு. உடனே நீ ஸ்கூல் ஃபீஸே கட்ட வேணான்னு சொல்லி நல்ல மார்க் எடுத்துன்னு கூட போய் இதில் சேர்ந்தது, சி குரூப்பில் போய் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கேன். அந்த மாதிரி மென்டல் அது ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறது, அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதை வேற எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சிட்டு எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரியான டைப். அது வந்து ஏதோ கண்ட்ரோல் பண்ணி பெரிய டைனோசருக்கு கழுத்தில் வந்து பெரிய கயிறுலாம் போட்டு கையில் இப்படி வச்சுருப்பேன். என்னது ஹவு யூ ட்ரெயின் யுவர் ட்ராகன் அந்த மாதிரி நான் வச்சு கையில் ஏதோ கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்து
மணியூர் மாணிக்கிற லெவலுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அப்பனே வந்து நீ ஒரு மயிரும் காசும் கட்டவனா நான் சி குரூப்பாக எடுத்துக்கிறேன். எல்லாம் டீச்சரு இந்த அன்பென்ற மழையில நர்ஸ் எல்லாம் அழுது இருக்குது. நல்லா படிக்கிற பிள்ளையாச்சாமா ஏமா இதை எடுக்கிற எல்லாம். ஆமாம், எல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியும் கேட்கல. இப்போ அக்கௌண்டண்ட்டாக இருக்குது. இல்லைன்னா இங்கே டார்லிங்டன்லேயே வந்து டாக்டராக இருந்திருக்கும். ஆமாம், ஓகே. பட் என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் நான் எடுத்த டிசிஷன்லேயே நம்ம வந்து ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்களா, ஐயோ நான் இந்த பண்ணியிருக்கணும் அதை பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி நிறைய டிசிஷன்ஸ் வந்து ராங்கான டிசிஷன்ஸாக இருந்தாலும் கூட அதை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அது என்னால் ரைட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மாற்றின டிசிஷன்ஸ் எல்லாம் ஐ ஹவ் ஃபெல்ட் இன் மை லைஃப். பட் நான் எடுத்த டிசிஷன்லேயே நான் வருத்தப்படக்கூடிய டிசிஷன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அது ஒண்ணு மட்டும்தான். அவ்வளோ டைலாக் எங்க அப்பாட்ட பேசியிருக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வயசுக்கு அவ்வளோ வீரப்பு தேவையில்லைன்ட்டு இந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க. ஏரி மேலே கொச்சிட்டு ஒருத்தன் கழுவாம போனால் ஏரிக்கு நஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம். நீங்க அப்படியே உடனே எனக்கு ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்குதுன்றதுக்காக எல்லாத்தையும் இந்த குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுமே, அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டீங்களேங்கிற மாதிரி ஆளை பத்தியா நல்லா. சரியா? ஸோ எங்கேயோ கீழே போயிடுச்சு. ஜிஜியோட அப்பா சொல்கிறது தான் இது எங்கள் உருப்பிட போகுது அந்த டைலாக். ஓகேவா? அண்ட் ஷர்மிளா வந்து என்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்ட்ருக்காங்க, தேங்க்யூ. அண்ட் நிறைய நேம் சொல்லியிருக்காங்க. ஆசம் கிராண்ட்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுகுணாவும் என்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஜோதி சொல்லியிருக்காங்க, டஃப் டைம்ஸ் இன் யுவர் லைஃப் வந்து ஸ்கல்ப் பண்ணும் யூ இன்டு யுவர் ரோல் மாடல் இன்டு அதர்ஸ் லைஃப். அது உண்மைதான். உங்கள் சாரோஸ் வந்து வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஹாப்பினஸ் ஃபார் பீப்புள் அரவுண்ட் யூ. தட் இஸ் லைஃப். மை டேட் வாசன்ட் பர்ஃபெக்ட் பட் ஹி வாஸ் எ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜிஜே சொல்லியிருக்காங்க, என் அப்பா என்ன எப்படி இருக்கேன்னு கேட்க 30 வருஷம் ஆயிருக்கு. என்னுடைய செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் நீ எப்படி இருக்கேன்றதையே கேட்டாராம். சூப்பர். ஃபோன் எடுத்ததும் அம்மா கிட்ட தரேன் இரு அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இப்பதான் வந்து ஒரு இன்ஃபார்மல் டாக்கே வருது என்கிட்ட அப்படின்னு இருக்காங்க. சந்தோஷம், அவ்வளவுதான். வந்ததே சந்தோஷப்படுன்னு வேணாம். இன்னுமே கேட்டீங்கன்னா அதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாத அப்பாக்கள் இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்காங்க. எங்க அம்மா இது வரைக்குமே நான் அவ்வாறு கேட்டதே இல்லடா ஜிஜே. 2:45 ஒரு குட் மார்னிங் மெசேஜ் ஒன்று வரும், அதுதான். அதுக்கப்புறம் குட் நைட் மெசேஜ் 9 மணிக்கு வரும். ஓகே, சரி. அண்ட் ஜோதி சொல்லியிருக்காங்க, பட் நவ் மை டேட் இஸ் அனாயிங் அண்ட் இரிட்டேட்டிங். மேபி பிகாஸ் நம்ம வந்து இப்போ வயதாகிறதுனால நம்ம கிரம்பி ஆயிடுறாங்க போல இருக்கு. பட் எனிவே நான் வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவ், ஃப்ரெண்ட்லி அண்ட் 24/7 ஆல்வேஸ் ப்ரெசென்ட் வந்து என்னோட சைல்ட்ஹுட்ல அவர் இருந்திருக்காரு. அதற்கு வந்து நன்றிகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அண்ட் ஷர்மிளா வந்து பாடல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரண்யா காமேஷ் வந்து 2:40 பெங்களூர்ல ஸ்ட்ரீமிங்ல வந்து கேட்ச் பண்ணிக்கிறேன். மக்களே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்ட்ரீமிங்லயும் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் லவ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் ஜிஜே சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் ஐ சி ஜான்ஸ் அஸ் டேட் ஒன்லி ஐ ரியலைஸ்ட் வாட் ஆர் த திங்ஸ் ஐ மிஸ்ட் அண்ட் வாட் இஸ் டேட்ஸ் லவ். ஹாப்பி டு சி தட் மை டாட்டர்ஸ் ஆர் பிளஸ்ட். உண்மையிலேயே அதுவும் அந்த சின்ன குட்டி ரொம்பவே பிளஸ்டுமா. இப்படி கீழே விட்டா தூங்கலை. சர்ச்சுக்கு போகிற அன்னைக்கு தான் நான் யோசித்தேன், ஒரு நாள் கையில் வச்சுட்டே இருக்கும். அப்படியே இப்படி கீழே அவளோட குழந்தைங்க குட்டியவ கையிலேருந்து அந்த அம்மாவை கீழே இறக்குனீங்கன்னா அவங்க அப்படியே எழுந்து பார்ப்பாங்க. திருப்பி கையில் எடுத்து திருப்பி அணைச்சிக்கணும் அவங்கள, அப்போ தூங்குவாங்க அவங்க. அந்த மாதிரியான ஒரு வால் அது. ஒரே ஒரு விஷயம், என்னை விட்டு அது போகவே இல்லை. கூட்டம் யானை கூட்டிச்சு, இவங்க கூட்டாங்க. ஒரு நேரத்துல ஒருத்தர்கிட்ட அப்படிதான் இருந்தது. சரி மேடம், ஓகே, ரைட்டு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மாமான்னு பேசுற டைம்ல ஓகே மாறிடுங்க. ரைட், ஓகே. அது எனக்கு நல்லாவே. நான் வந்து அவகிட்டே சொன்னேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பொண்ணு யார்கிட்டையும் பேசாது, என் குழந்தை யார்கிட்டையும் பேசாது, அவளுக்கு அது பிடிக்காது, அது கஷ்டம் நம்ம தான் நிற்கும். அதனால இது மாதிரி நிறைய கதை பார்த்துட்டோமா அப்படின்னா. ஃபர்ஸ்ட் வந்து யாழினி இவகிட்ட வந்து ஃபர்ஸ்ட் போச்சு. 2வது வாட்டி வந்ததுக்கு அப்புறம் போகவே இல்லை என்னை விட்டது. இவ்வளவு ட்ரை பண்ணலாம் பார்த்தான்னு வச்சுக்கோ. தட்ஸ் குட் திங். நல்ல விஷயம் அது. அதுக்கப்புறம் வந்து சரண்யா சொல்லிட்டேன், நான் ஜிஜே படிச்சுட்டேன். அக்கா ஐ எம் மேக்கிங் ஃபில்டர் காஃபி. ஜிஜே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நல்லா குடிங்கம்மா, பட் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் போடுற காஃபி மாதிரி வராதுன்றதுல நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். இட்ஸ் ஓகே. அண்ட் நரேனி வந்து சுதா என்னுடைய வாய்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு நரேனியும் சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சொல்லியிருக்காங்க மேடம். உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். தேங்க்யூ. உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப இனிமையானது. தேங்க்யூ. என்ன திடீர்னு? உண்மையை தானே சொன்னேன், அதனால தான் நம்ப முடியல. Note the point, Your Honor. He likes my mother. He loved me.
தேர் இஸ் தி ஆப் நவ் யூ நோ வை த ஹக் அப்படின்னு சொல்லிட்டு சனி டே சொல்லியிருக்காங்க. அதேதான் புரியுதா உங்களுக்கு சனி? இப்ப புரிஞ்சுது. சனி கரெக்டா சொல்லிருக்காங்க பாரு. he likes my mother தான், பட் he loves me. அதான் உங்க பொண்ணு சொல்லிட்டு போயிருக்கு. கரெக்ட் சனி, கரெக்டான வார்த்தைங்க. புரிஞ்சுச்சு எனக்கு. பேசின ஆடியோ நிறைய பேர் கேட்கல போல இருக்கு, அதனால கமெண்ட் யாரும் போல போல நினைச்சிட்டு இருந்தேன். கஷ்டம் இவ்வளவு கேட்டிருக்கு. பரவாயில்லையா? ஓகேவா. நாகூர்கனி வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. நிக்கில் சொல்லியிருக்காப்ல, ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நீங்க டிஸ்கஷன் பண்றது எனக்கு நிறைய லைஃப் இன்புட்ஸ் கிடைக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ரீசென்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணேன் ஜாக்கி சினிமாஸை. ஜாக்கி சாருக்கு என்னை விட பெரிய ஃபேன் ஆயிட்டேன் இன் ஷார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் தான், நான் என்னை முதல்ல பார்க்குற யாருக்குமே பிடிக்காது. ஏங்க உங்கள் சேனல் வந்து போகலைன்னா அது நான் ஒரே ஒரு சைக்கலாஜிக்கலாகவும் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரு 5 பேரை காமிக்குதுன்னு வச்சுக்கோ ரிவ்யூ, தமிழ் ரிவ்யூன்னு. இதில் வந்து பால் ஹெட்டோட வந்து நிற்கிற ஆள் நீங்கள் டக்குன்னு எனக்கு சூஸ் பண்ணவே மாட்டீங்க மோஸ்ட்லி. இதான் வந்து சைக்கலாஜிக்கலாக. அதுக்கப்புறம் போயிட்டு என்னவோ ஒரு மாதிரி சொல்லிட்டு இவன் என்னடா சொல்கிறான் அப்படின்னு பார்க்க வரும்போது பிடிக்கலாம். அது சில நேரத்தில் வந்து என்னை வந்து பார்த்ததுமே பிடிக்காது. இவங்களே அப்படிதான் பார்க்க பிடிச்சிதான். நேற்று நடந்த கதைலாம் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். அலரேட்டிஸ்லாம் ஓடியாந்தாங்க. அதனால பார்க்க தான் அது பிடிக்கும், பழக தான் பிடிக்கும். ஆனால் ஐ டேம் ஷோர் டெல் யூ கைஸ், இந்த சேனல் நீங்க பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் நீங்க லைஃப் இன்புட்ஸ்ல நிறைய உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதை என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை இப்படி இருந்தது, ஆனா இதுக்கப்புறம் நான் இந்த விஷயம்லாம் இப்படி இன்னொரு கோணத்துல நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ ஜிப்ரியா வந்து எப்பயுமே சொல்றது தான், நிறைய சொல்லுவா. இவ்வளவு சேஞ்சஸ்லாம் நான் வந்து பார்த்ததே கிடையாது. அவ்வளவு எங்கள் அப்பாவை நிறைய இடத்துல நினைவுபடுத்துறீங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து அவ்வளோ இன்புட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அதில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு குறைந்தபட்ச நேரமே நீங்கள் பேசாமல் இவ்வளோ பேரை நீங்கள் வந்து கிராஸ் பண்ண முடியாது. பொய் சொல்கிறான்னு போயிடும், ஏதோ அச்சுறாண்டா அப்படின்ற மாதிரி போயிடுவான். அது அது மாதிரி நான் சொன்னது கிடையாது. ஆக்சுவலி இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீடியோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வக்பு வீடியோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம 3-4 வீடியோ போடணும். அதெல்லாம் லிங்க் போடணும்னு நினைச்சிருந்தேன். நீங்க அதை செஞ்சுட்டே இருங்க. அதான் நிக்கில் சொல்லியிருக்காப்ல, அவரோட ஃப்ரெண்டா அவரை விட பெரிய ஃபேன் ஆயிட்டாங்கன்னு சொல்லி போட்டிருந்தார் இல்லையா? அது வந்து அவருடைய ஃப்ரெண்டா 1 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருந்தாப்லையா. தூங்கிடாத 30 நிமிஷத்துல லைவ் ஸ்டார்ட் ஆயிடும்னு சொன்னேன், ஆனா தூங்கிட்டான். உங்ககிட்ட வந்து இன்ட்ரோ ஆகி பேசணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. கண்டிப்பா தேங்க்யூ. அவங்க பேரையும் அப்படியே குறிப்பிட்டிருக்கலாம் நிக்கில் நீங்க. அண்ட் பராசக்தி வந்து லைக் அலர்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ பராசக்தி. அண்ட் சனி சொல்லியிருக்காங்க, பிக் அண்ட் சூஸ் யுவர் பேட்டில்ஸ். சம்டைம்ஸ் வந்து ஸ்வாட், சம்டைம்ஸ் வந்து கேடயம். நீங்க சொல்வீங்கல்ல, கலைஞர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து அதுதான் வந்து வீரனுக்கு அழகு. எப்ப பேசணுமோ அப்ப பேசணும். எல்லா நேரத்திலும் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கத்தி வந்து டப்புக்குன்னு மேல ஊந்துடும். அப்ப வந்து உங்களுக்கு தடுப்பாட்டமே ஆட முடியாம போயிடும் உங்களுக்கு. இது வந்து இப்போ ஒரு லிங்க் போட்டிருக்கா. அது வந்து சந்தோஷ்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய ரிவ்யூ தான், மூவி ரிவ்யூ. அந்த ரிவ்யூ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி கவர்னருக்கு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த விஷயங்கள் என்ன, எங்க இருந்து, ஏன்னா 1952 அண்ணா பேசுறார், ஆட்டுக்கு தாடியும் ஆளுநரும் தேவையில்லைன்னு. ஏன் 1952 அண்ணா பேசுறார். இன்னைக்கு அது நிறுவனம் ஆயிட்டு இருக்கு. நம்ம மற்ற இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க எல்லாருமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். இது நியமன பதவி. இது எப்படி ஒரு மரியாதைக்கான ஒரு உயர்ந்த நிலைக்கான ஒரு பதவியை எங்களுக்கு பிடிக்காத மாநிலங்களில் வந்து குடைச்சல் கொடுக்கறதுன்னு ஒரு ஆளுங்களை அனுப்பிச்சு வச்சு அவங்களுடைய கல்வி பொருளாதாரங்களில் வந்து மூக்க நுழைச்சி, நான் வந்து வித்து ஹோல்டுனா அதுக்கான அர்த்தமே தெரியல. அதாவது ஸ்டாப்னா மட்டும்தான் நிறுத்துறது. வித்து ஹோல்டுனா இப்போ உதாரணம் ஒரு மருத்துவர் அதுக்கு விமர்சனம் சொல்லியிருந்தாரு. ஒரு பேதி போகிறப்ப டக்குன்னு அந்த மாத்திரை அன்னைக்கு வந்து பேதி போதுன்னா ஒரு 3 நாள் நிறுத்துங்க, அப்புறம் தொடரலாம். ஸ்டாப்னா மட்டும்தான் அதை கொடுக்காதீங்க, ஒவ்வாமை அது அப்படின்றவாங்க. அதுக்கான பேசிக் விஷயங்களே தெரியாத ஒரு ஆளை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு பாடம் அடித்து 10 மாதம் தான் அவங்க இது பண்ணாங்க. ஸோ அதுக்கான லிங்கை வந்து போட்டிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம நிறையா வீடியோக்களை போட்டுட்டு தான் இருக்கோம்.
எல்லாத்தோட நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று வரும். அது வந்து முக்கியமாக இந்த ஸ்கூல் டைமில் வந்து நேற்று ஜேஇன்னு எக்ஸாம் எழுத போனால் 30 பசங்க வந்து எழுத முடியல. பிகாஸ் ஆஃப் இந்த பவன் கல்யாண் வந்து கான்வாய் போனதுனால அது மிஸ் ஆச்சு. இதுக்கு முன்பாக இந்த வேலையெல்லாம் வந்து ஜெயலலிதா பண்ணியிருக்கா ஆக்சுவலி. அதெல்லாம் வந்து பெருமைக்குரிய விஷயமா பேசுவானுங்க. இன்றைக்கி வந்து யார் எங்கேயாவது பைப் அடைச்சிக்கிச்சுன்னா கூட வந்து கேள்வியை வந்து கேட்டுட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணுறது? அதுதான் இன்னைக்கு இருக்க ஊடகங்களுடைய. ஸோ இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா, அது எதுக்காக, அந்த வக்புன்னா என்ன, அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த லிங்க்லேயும் போய் பார்த்து இப்போ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல்ஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் வந்து அதை ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் தட். அட்வான்ஸ் தேங்க்ஸ் இப்போவே சொல்லிக்கிறேன். அதே தான். ஓகே. அண்ட் நிக்கில் சொல்லியிருக்காப்புல நோ வேக்சின் 2025 படம் பார்த்து ரிவ்யூ பண்ணுங்க. எஸ்டர்டே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சாம் ஓடிடியில். என்னது படம் பேர்? நோ வேக்சின் 2025. நோ வேக்சின் படம் வந்து நோ வேக்சின் 2025ல ரிலீஸ் ஆன படம். ஓகே ஓகே ஓகே. இப்போ ரீசெண்டான ரிலீஸ் ஆயிருக்கிற படம். நிக்கில் வந்து இன்னொரு படம் போட்டிருக்காரு, பிளாக் பேக் அண்ட் ஒர்க்கிங் மேனா. ஓகே. இந்த 2 படத்தையும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஓகேவா? அண்ட் நான் நல்லா பாடினேன்றது ராஜி கார்த்திக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட் ஜாக்கி, 100% கரெக்டுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ யாழ்னி. யாழ்னி ஸ்லீப்பிங் டைம் யாழ்னி. நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ், நோ மோர் 5 minutes ப்ளீஸ். யாழ்னி நல்ல டீ, குட் டீ, சூப்பராக இருந்தது. ஓகே. அண்ட் மகிழா கண்ணன் சொல்லியிருக்காங்க. மகிழா கண்ணன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கமெண்ட்டுகள். ஓகேங்களா? அன்னீஸ் வாய்ஸ், பிக்சர் ஆஃப் ஸ்ரேயா கோஷல், அனுராதா ஸ்ரீராம் அண்ட் சைந்தவி. புரியுதுங்களா? இப்போ நீங்க எல்லா நேரங்கள்லயும் வந்து இவங்க ஜாக்கி வந்து ஒரு விஷயங்கள் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ வந்து நாமளும் வந்து நமக்கான ஒரு விஷயம், நமக்கும் ஒரு சில பேர் இருக்காங்கன்றத சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு அதுக்கான எல்லாருமே இருக்காங்களே மேடம். இருங்க, அதுக்கு தான். பெண்ணை பார்த்து சவுண்ட் வர மாட்டேன். சும்மா சொல்ல கலாய்க்கல. இன்னிதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைந்தவி பேசுறத வந்து கேட்டிருக்கிறேன். அப்படியே நீங்க பேசுற மாதிரி இருக்குக்கா வாய்ஸ். சோ நீங்க பாடினா மட்டும் இல்ல, பேசினா கூட வந்து அப்படிதான்க்கா இருக்கு. நிஜமாக்கா, கலாய்க்கலக்கா. நான் வந்து திருப்பி இந்த ரீல போட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா? புரியுதா? சோ நான் மகிழா சொல்லும்போது நோரா வந்து கத்திட்டே இருக்கல, அதுல வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சம்டைம்ஸ் இந்த கும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணு. பிக்சர் ஆஃப் ஸ்ரேயா கோஷல். சொல்லுங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சார். நோரா கத்துறதுனால கும்முன்னு ஆயிடுச்சான். கும்முன்னு ஆகல, கம்முன்னு ஆகல சார். இப்போ பாருங்க, மகிழா கண்ணனும் அதை சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து எப்பவுமே என்ன அப்படின்னா, we have to blow our own trumpets இல்லையா? அந்த வந்து அதுக்காக நம்ம இப்போ வந்து சொல்லிக்கிறது. ஓகே சரி. நிக்கில் குமார் வந்து அவரோட ஃப்ரெண்டு நேம் விஷாலாம். ஓகே, விஷால் தான் உங்களுடன் பேசுவதற்காக ஆவலா இருக்கும் ஒரு நபர். விஷால் நிக்கில் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமா, விஷால் வந்து தூங்கிடுறாரு 1:30 ஆனால் கரெக்டா. அதான் மேட்ரு. ஓகே. சுகுணா வந்து சொல்லியிருக்காங்க, டிராகன் மூவி ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்தது, நான் வாட்ச் பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. சூப்பர். நீங்க பண்ற ஹெல்ப் என்னன்னா, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த இதுலலாம் வந்து ஃபேமிலி குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதுதான் பொதுவாக இந்த மாதிரிலாம் நான் பேசவே மாட்டேன். இப்போலாம் வந்து சரி இருக்குல்ல, அதனால வச்சு பேசுவோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏதோ சொன்னீங்களா? ஓன் ட்ரம்பட்டா? ஆமாம், ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்பட். ஆமாம், அதே மாதிரி தான் ப்ளோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. குட். ஓகே. இதில் என்ன சிரிக்கிட்டு? ஒன்றும் இல்லை. ஓகே. லலிமாயினி சொன்னாங்க, அண்ணா தூங்கும் பொழுது உங்கள் வீடியோ போட்டால் காலையில் கண் முழித்து போன் எடுத்தால் உங்கள் முகத்தில் தான் முழிக்கிறேனா? சரிடா மர்க்கா சொல்லு. திரும்பி படிக்கணுமா? அண்ணா தூங்கும் பொழுது உங்கள் வீடியோ போட்டால் காலையில் கண் முழித்து போன் எடுத்தால் உங்கள் முகத்தில் தான் முழிக்கிறேன். சூப்பர்டா. ஓகே. நிக்கில் வந்து டயர் உல்ஃப் படம் பாத்தீங்களா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. இல்ல, கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கேன்டா. சுமீஷான் வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அண்ட் யூ ஆர் அ கிரேட் டேட் அண்ணா அப்படிங்கிறதையும் லலிமஹினி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் ஐ மஸ்ட் சே ஜாக்கி இஸ் அ கிரேட் ரோல் மாடல் அஸ் அ ஃபாதரா. All men can always inspire from him and he is a good influence on the entire family members, fathers, mothers and children too அப்படின்னு ஜோதிலட்சுமி ஹரிஹரன் உங்களை சொல்லியிருக்காங்க. ஹரிராஜ் என்ன திரும்ப சொல்லுங்க.
I must say, Jackie is a great role model as a father. All men can always inspire from him, and he is a good influence to entire family members, fathers, mothers, and children too. எஸ் உண்மை இல்லை, நிறைய இடங்கள்ல குழந்தைங்க வந்து அது வந்ததுன்னா அது போகவே போகாது, அது என்னன்னே தெரியாது உண்மையிலே. அண்ட் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கீங்க நிறைய விஷயங்களுக்கு, மாற்றங்களுக்காக வீட்லேயும் ஆண்களுக்கும் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க ஜோதி சொல்லியிருக்காங்க. சுபாஷினி லோகநாதன் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மகிழா கண்ணன் வந்து குட் பேட் அக்லிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த அண்ணாவை பார்த்து நல்லா பாட கற்றுக்கொண்டுட்டீங்க அண்ணி. இது லலிமகினி, அதாவது இருக்கிறதுலே த பெஸ்ட் ஒன்றுனா இந்த கமெண்ட் தான். அது சொல்லுங்க. ஓ, உங்களை பார்த்து நான் வந்து பாட கற்றுக்கிட்டேனாமா? சரி, ஓகே. நான் சொல்லல, உலகம் சொல்லுது. தேங்க்யூ ஸோ மச். நிக்கில் குமாரோட ஃப்ரெண்டு பேர் விஷால் இல்லை விஷ்ணுவா. ஓ, விஷால் இல்லை விஷ்ணு. ஏன்னா விஷால் தான் ஏன் வந்தது ஃபர்ஸ்ட்டு. ஓ, விஷ்ணு தான் போட்டிருக்கீங்க, நான் தான் தப்பாக படிச்சுட்டேன், சாரி. விஷ்ணுவாப்பா அவரோட ஃப்ரெண்டோட பேர். சிரிக்காதீங்க ஜாக்கி, தவறு, அவ்வளோதானே. சரி, இதான் விஷயங்கள். எல்லாருடைய கமெண்ட்டையும் படிச்சுட்டேன் ஜாக்கி. உங்களுடைய கமெண்ட்டுகளும் அங்கே வந்திருக்கு. ஸோ ஜாக்கி போட்டிருக்கிற வீடியோஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு வந்து அதை ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். தட் இஸ் ஆல்வேஸ் முக்கியம். ஓகேவா? உண்மைதான். பன்னீரை தூவும் மழை, ஜில்லென்ற காற்றின் அலை, சேர்ந்தாடும் இந்நேரமே, என் நெஞ்சில் என்னென்னவோ எண்ணங்களாடும் நிலை, என் ஆசை உன்னோரமே, வெண்ணீல வானில் அதில் என்னென்ன மேகம், ஊர்கோலம் போகும் அதன் உள்ளாடும் தாகம், புரியாதோ என் எண்ணமே அன்பு, என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவிலின் கனாவே, நினைவிலே புது சுகம் தரதத தொடருதே தினம் தினம் தரதத. Thank you so much for watching this episode. இருங்க சார், வாட்சிங் திஸ் எபிசோடுக்கு முன்னாடி நிக்கில், சாரி, நான் வந்து ஆக்சுவலாக டயர் உல்ஃப்ஸ் ஏதோ படம் வந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். டயர் உல்ஃப்ஸ் இப்போ வந்து புதுசாக பண்ணியிருந்தாங்க இல்லை ஜாக்கி? 3 உல்ஃப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்கல்ல, 10,000 ஆண்டு. அதை பற்றி அவர் கேட்டிருந்தாரு, பார்த்தேங்க. அது நிறைய விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஒன்றுனா நான் பேசிட்டு இருக்கேன் ரெகுலராக, அதாவது பேசிட்டு இருக்கணுன்றது மட்டும் நான் நல்லா. எஸ், அது நானுமே பார்த்தேன் நிக்கில். தேங்க்யூ ஃபார் தட். நான் அப்படி யோசிக்கல. அது வந்து நிறைய பேர் அதை கலாச்சி வர போட்டிருந்தாங்க. டயர் உல்ஃப் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸை பார்த்துட்டு வந்து கொண்டு வந்துட்டீங்க, ஏன் அடுத்து டைனோசர் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அது ரொம்ப கியூட்டாகவும் இருக்குது, வாய்ப்புகளே இருக்கு. கண்டிப்பாக. அவ்வளோதான். இதை பண்ணும்போது அதை பண்ண மாட்டாங்களா? ஒருத்தருக்கு டயர் உல்ஃப் பிடிச்சிருக்குன்னா ஒருத்தருக்கு டைனோசர் பிடிச்சிருக்குன்னா பண்ண வேண்டியதான். இப்போ இந்த பாசில் இங்க இருக்கு, அண்டார்டிகான்னு ஒரு இடத்துல வந்து என்ன இருக்குன்னே தெரியாது, ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கு. அந்த உள்ளார வந்து எப்படி வந்து கொசு உள்ளார வந்து அந்த இது இருந்ததோ அந்த மாதிரி ஒரு பெரிய டைனோசரே அங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? தட்ஸ் ஆல். நைஸ். ஓகே, சுகுணா சொல்லியிருந்தாங்க, எஸ் அண்ணா, சம் ஆஃப் அவர் ஃபேமிலி ஹவ் ஸ்டார்டட் வாட்சிங் ஜாக்கி சினிமாஸா. கீப் ரிவ்யூயிங் குட் மூவிஸ். மை டாட்டர் லைக் யுவர் லைஃப் லிஸ்ட் ரிவ்யூ. லைஃப் லிஸ்ட்னு ஒன்று படம், அது வந்து ரொம்ப அவங்க டாட்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததா, அவங்களும் வந்து அதை வாட்சும் பண்ணாங்களா மூவியை. தேங்க்யூடா. 4 ரூல்ஸ் போட்டிருப்பாங்க அந்த படத்துல. அவங்க அம்மா இல்ல அந்த பொண்ணோட அம்மா. ஆமா, அந்த பொண்ணோட அம்மா வந்து 4 ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அப்பப்ப வந்தாலுமே நீங்க என்ன படம் பாத்துறீங்கன்னு அதை வச்சு பாத்துட்டு இருப்பீங்க. சார், உங்களோட ரிவ்யூ வச்சு நிறைய பேர் படமே பார்க்காம வந்து ரிவ்யூ நான் அவன் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் எவ்வளவு பரவாயில்ல சார், சும்மா இருங்க. அப்பப்ப சீனாவது வந்து பார்த்துட்டு போறேன்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, மகிழா கண்ணன் வேற ஐ எம் ஹியர் ஃபார் யூன்னு போட்டு ட்ரம்பட் சிம்பிள் வர போட்டு வச்சிருக்கா. ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்பட். பண்ணுங்கம்மா. ஓகே, இல்ல ப்ளோ பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். அது உங்களுக்கு ரொம்ப அதுல ஒரு இது இருக்குல்ல. ஓகே, என் பிரியா வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. ஷர்மிளா அவர்களும் வந்து நல்லா பாடியிருக்கீங்க ஜாக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஜே சொல்லியிருக்காங்க, யூ ஹாவ் அ குட் குஷன் ஆன் யுவர் தொப்பையா, சோ சில்ட்ரன் ஆர் கம்ஃபியா. கரெக்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ஐ அக்ரி திஸ்.
நைஸ். தெரியுமா உன்கிட்ட ஏன் குழந்தைங்க கொஞ்சிக்கிட்டே இருக்குன்னு எனக்கும் தெரியும். கோகுல் சிவகுமார் அண்ணா ஆடியன்ஸ் ரிக்வஸ்ட் சாங்ஸ் லிரிக்ஸ் போடலாமா? போடலாம்டா. ஆமா, முக்கியமா அந்த ஒரு சரணம்னா அது ஃபுல்லா போடுங்க, பாதி பாதியா போடாதீங்க. அதே மாதிரி தெரிஞ்ச பாட்டெல்லாம் கண்டிப்பா பாடுவேன் டைம் இருக்கும்போது. ஓகே. ஜோதியும் வந்து நல்ல பாடல் சொல்லியிருக்காங்க. நிக்கில் குட் நைட் சொல்லியிருக்காப்ல. சன்னியும் வந்து லைஃப் லிஸ்ட் வந்து அவங்களுமே வந்து லவ் பண்ணாங்களாம். இட் லவ் இட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றிகள். நிறைய படங்கள் சொல்லணும்னு இருக்கு, பேசணும்னு இருக்கு, ஆனால் டைம் இல்லை எனக்கு. இன்னொன்று ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பாக போய் பேசணும்னே நிறைய விட்டாலே அது பாட்டுக்கு போயினே இருக்கும். அதுதான் ஃப்ரேம்ல இருந்து எல்லாமே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்செல்லாம் விட்டுருங்க. தட்ஸ் ஆல். சரி, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். வேறு ஏதாவது இருக்கா? வேற ஒன்றும் விஷயங்கள் கிடையாது சார். முக்கியமான எல்லா விஷயங்களையுமே வந்து பேசிட்டோம். அண்ட் இந்த சாரி கேட்ட விஷயங்கள், அப்பாக்கள் பண்ண விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம். இப்போவுமே வந்து அப்பாக்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, கிட்ட விட்டுட்டா வந்து பசங்க வந்து எங்கேயாவது நம்மள தலைக்கு மேலே ஏறிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையும், அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் என்ன சொல்லி வளர்க்கப்பட்டிருந்தாங்களோ, இதனாலதான் சில நேரங்களில் நம்மளே நம்பியிருப்போம்ல, எங்க அப்பா என்னை இப்படி வளர்த்ததுனால தான் நான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கேன்ற மாதிரி நம்மளே நம்பியிருப்போம். அப்ப ஆரி சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆரியோட அப்பா வந்து 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வாழ்க்கையை அவங்க எல்லாம் கொடுத்துருக்கேன், போயிட்டு வாப்பா தம்பி அப்படின்ட்டாராம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எந்த பேரண்ட்ஸாலும் இப்போ வந்து ரொம்ப அந்த அளவுக்கு தைரியமா இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ். ஆனால் உண்மையிலே எங்க அப்பா என்ன எந்த கேள்வியும் கேட்டது கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன எந்த கேள்வியுமே கேட்டது கிடையாது. அதே நேரத்தில் நான் சொன்னேன்ல, சென்னையில் வந்து அவர் இல்லாமல் வளர்ந்துடணும்னு நினச்சேன். ஆனால் அவர் கையை எதிர்பார்க்காம இருக்க முடியல. ஒரு 5,000 கொடுத்து அவர் தான் நிக்கான் FM 10 அப்படின்னு ஒரு கேமரா வாங்கி கொடுத்தாரு. அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் பெரிய அளவில், அதாவது காசுக்கு ஓரளவு கஷ்டம் இல்லாமல் நினைச்ச ஜூஸை குடிக்க முடிஞ்சது, பழத்தை சாப்பிட முடிஞ்சது, பரோட்டா சாப்பிட முடிஞ்சது. அதெல்லாமே அப்பாவுடைய அந்த 5,000 கேமராவால் தான். அதுதான் அது எனக்கு கொடுத்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதன் பிறகு காசுலாம் அவர்கிட்ட கேட்டதில்லை, நம்மளே தான் பண்ணோம், போனோம், வந்தோம். தட்ஸ் ஆல். என்ன கொஞ்சம் சுயநலவாதி ஆகிட்டார் லாஸ்ட்டில். தட்ஸ் ஆல். அது அவருடைய சூழல் கூட எடுத்துக்கலாம். தட்ஸ் ஆல். ரைட். எனிவே ஓகே. ஸோ இவங்க சொன்ன மாதிரி அது வயதான காரணத்தினாலையும் கூட இருந்திருக்கலாம். அதுதான் மேட்ரு. வேற ஒன்றும் விஷயங்கள் இல்லை. மீண்டும் வேறொரு எபிசோடில் சந்திப்போம். லைக் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லைக்ஸ். அண்ட் லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.